முடங்கும் ஆபத்தில் கோவை எம்எஸ்எம்இ துறை. ரூபாய் 6000 கோடி இழப்பு ஏற்படும் என கொடிஷியா தலைவர் எச்சரிக்கை. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியாவின் பல துறைகள் பாதிப்படைந்துள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம்இ பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என அழைக்கப்படும் கோயம்புத்தூரில் உள்ள எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். அவரின் விளக்கத்தில், கோயம்புத்தூரில் உற்பத்தியாகும் எம்எஸ்எம்இ பொருட்களில் 30 முதல் 40% அமெரிக்க சந்தையாகவே தயாரிக்கப்படுகின்றன. இதனால் இந்த வரி விதிப்பு நடவடிக்கை காரணமாக சுமார் ரூபாய் 6000 கோடி மதிப்பிலான இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த சிக்கலை சமாளிக்க மாற்று ஏற்றுமதி சந்தைகள் மற்றும் புதிய வர்த்தக கொள்கைகள் குறித்து ஆராய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் தயாராகும் காற்றாலை மற்றும் பொறியியல் சார்ந்த பொருட்கள் பெரும்பாலும் அமெரிக்க சந்தையாகவே குறிவைத்து பிரத்யேகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. தற்போது இந்த உற்பத்திகள் அனைத்தும் நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல நிறுவனங்கள் தங்களின் பொருட்களை 100% அமெரிக்க சந்தையாகவே ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் அவற்றின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விட்டது என கொடிஷியா தலைவர் தெரிவித்துள்ளார். டிரம்பின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையால் சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்க சந்தைக்கு மாற்றாக உடனடியாக வேறு சந்தையை பெறுவது சாத்தியமில்லை என்றும், பிரிட்டன் போன்ற நாடுகளின் சந்தையை பிடிக்க குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர் விளக்கினார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கோயம்புத்தூரின் எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் நிலைப்பாட்டையே சவாலுக்குட்படுத்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு எம்எஸ்எம்இ துறை பாதிக்கப்படாமல் இருக்க ஸ்டீல் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்றும், உற்பத்திக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார் கொடிஷியா தலைவர். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு நடவடிக்கையால் முதலில் பாதிக்கப்படுவது எம்எஸ்எம்இ துறையே ஆகும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள நிறுவனங்களுக்கு பண வருகை நிறுத்தப்பட்டு மூலப்பொருட்கள் கொள்முதல் முடியாமல் போகும். ஏற்கனவே வாங்கிய மூலப்பொருட்களையும் பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பில் இருந்து எம்எஸ்எம்இ துறை எவ்வளவு நேரத்தில் மீண்டு வரும் என கணிக்க முடியாது என்றும், அடுத்த 12 மாதங்களில் இந்த வரி விதிப்பின் தாக்கம் தெளிவாக தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். இது இந்திய பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டிய அவர், அமெரிக்கா இந்தியாவின் நடப்பு நாடு என்பதால் அரசாங்கம் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து எம்எஸ்எம்இ துறைக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.